தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு எண்ணப்படும். காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணி அளவில் மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் மேற்பார்வையிட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தமிழகத்தில் தபால் வாக்குகள் 80% பதிவு. சட்டமன்ற தேர்தலில் தபால் வாக்களிக்க விண்ணப்பித்த 3,60,000 பேரில் 2,88,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிக ஆர்வம் காட்டியுள்ளனர். ஆண்களின் வாக்குப்பதிவு 83.96% உள்ள நிலையில் பெண்கள் 86.20% வாக்குகளை பதிவு செய்து அசத்தியுள்ளதால் பெண்களின் இந்த அதீத அரசியல் ஈடுபாடு தேர்தல் முடிவுகளில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கண்காணிப்பு அறையில் பணியில் இருந்த ஒப்பந்த ஊழியர் திரைப்படம் பார்த்த காட்சியை முகநூலில் பதிவிட்டதால் சர்ச்சை. தேர்தல் விதிகளை மீறி செயல்பட்ட ஒப்பந்த ஊழியர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது. கோவை மாவட்டம் சூலூரில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 20 வயது இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எடுக்கப்பட்டு வந்த நல்லொழுக்க வகுப்புகள் ஸ்டாலின் ஆட்சியில் நிறுத்தப்பட்டதால் இளைஞர்கள் சீரழிவதாக பெற்றோர் வேதனை. சென்னையைச் சேர்ந்த 14 வயது சிறுமி உடல்நல பாதிப்பிற்காக மருத்துவமனை சென்றபோது 5 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்ததால் அதிர்ச்சி. சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இளைஞர் ஒருவர் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலம். சென்னை எம்ஜிஆர் நகரில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த வீட்டு உரிமையாளரின் மகன் சிக்கினார். கடந்த 5 வருட ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத திமுக அரசால் இதுபோன்ற பாலியல் குற்றங்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அயனாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய ஓட்டுநர் மீது அதே மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவரின் கணவர் கத்தரிக்கோலை கொண்டு கொலைவெறி தாக்குதல். சம்பள பாக்கியை தருவதாக கூறி மருத்துவமனைக்கு அழைத்து தாக்கிய நபர் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பான தகராறில் விவசாயி ஒருவர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை. தமிழகம் கொலை நகரமாக மாறிவிட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக கையாளும் தலைமையை எதிர்நோக்கி தமிழக மக்கள் காத்திருப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முன்விரோதம் காரணமாக தோல் தொழிற்சாலையில் பணியாற்றும் காவலாளி மீது இருவர் சரமாரி தாக்குதல். படுகாயமடைந்த காவலாளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச்சம்பவங்கள் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை திருவிக நகர் பகுதியில் பிரிந்து வாழும் மனைவி, மகன் மற்றும் மாமியாரை கத்தியால் குத்திய நபர் பிடிபட்டார். படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததாலேயே இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி அருகே வேறொரு நபருடன் தகாத உறவில் இருந்த மனைவியை குடும்பம் நடத்த வருமாறு அழைத்த கணவனை பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்ய முயன்ற இளைஞர். படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார்.
சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் ஒடிசாவைச் சேர்ந்த நபரிடம் இருந்து 6.5 கிலோ கஞ்சா சிக்கியது. போதை தடுப்பு நடவடிக்கை என கூறிய திமுக அரசு நடவடிக்கை ஏதுமின்றி விளம்பரம் மட்டுமே செய்ததால் சர்வதேச கஞ்சா விற்பனை சந்தையாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் சாடல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 கையும் களவுமாக சிக்கினர். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை அதிகரிக்க செய்ததை தவிர திமுக அரசு எந்த சாதனையையும் செய்யவில்லை என மக்கள் விமர்சனம். சென்னை பாரிமுனையில் உள்ள குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 கிலோ செம்மரக்கட்டைகள் சிக்கின. காவல்துறை ஒத்துழைப்புடன் கடத்தல்காரர்கள் சென்னைக்கு செம்மரக்கட்டையை கடத்தி வந்திருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள போடூர் கிராமத்தில் கள்ளச்சந்தையில் மதுபாட்டில் விற்பனை செய்த சந்துக்கடையை சூறையாடி விற்பனையாளரை ஓட விரட்டியடித்த பெண்கள். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஊருக்கு ஊர் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டது மட்டுமின்றி கள்ளச்சந்தை மது விற்பனையையும் அதிகரித்துள்ளதால் பொங்கி எழுந்த இல்லத்தரசிகள். தஞ்சாவூர் மாவட்டம் தராசுரத்தில் சொத்து பிரிப்பது தொடர்பான தகராறில் தம்பிக்கு சொந்தமான காரை பெட்ரோல் குண்டு வீசி எரித்த அண்ணன் உட்பட 8 பேர் சிக்கினர். தமிழகத்தில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தை காவல்துறை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் புகார். திருச்சி பெரிய செட்டி தெருவில் பட்டப்பகலில் நகைக்கடை வணிகரை கட்டி போட்டு 1,49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கம் கொள்ளை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் 5 ஆண்டுகால அவல ஆட்சியில் கொள்ளையர்களின் புகழிடமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் சாடல். ஈரோட்டில் உறவினருடன் போதையில் ஏற்பட்ட தகராறில் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர் சிக்கினார். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் பெட்ரோல் குண்டு வீச்சு கலாச்சாரம் தலைதூக்கி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மாவத்தூரில் நடந்த எருது விடும் விழாவில் இரு தரப்பினர் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. மோதலை தடுக்க வேண்டிய காவல்துறை அலட்சியத்தில் அதனை வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்ததால் பொதுமக்கள் கடும் கண்டனம். தேனி மாவட்டத்தில் கோயில் திருவிழாவில் அருந்ததியர் மற்றும் கள்ளர் சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க தவறிய திமுக அரசு மீது கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. சாதி மத மோதல்கள் இல்லாத எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் கோயில்களில் வழிபாட்டுக்கு செல்லவே வழியில்லாத அவலம். சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் தோழர் ஒருவர் அடிப்படை வசதிகள் கோரி பல்டி அடித்துக் கொண்டே மனு அளிக்க வந்ததால் பெரும் பரபரப்பு. ஆட்சிக்கு வந்தால் கோட்டையில் நேரடியாக சந்திக்கலாம் என ஸ்டாலின் கூறிய நிலையில் கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களே பல்டி அடித்து வருவது பல்டி அரசாக திமுக அரசு இருந்ததையே காட்டுவதாக எழும் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து ஆந்திராவிற்கு 1 டன் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற 3 சிக்கினர். ரேஷன் கடைகளில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் தங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அண்டை மாநிலங்களுக்கு விற்கப்படுவது மட்டும் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். செல்ஃபி எடுத்து ரீல்ஸ் பதிவிடுவதில் உயிரிழப்பும் மோதல் கலாச்சாரமும் அதிகரித்து வரும் நிலையில் கொடைக்கானலில் ஸ்டாலின் செல்ஃபி கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தி வருவதால் அதிர்ச்சி. நிர்வாக திறமையின்மையை மறைக்க செல்ஃபி, ரீல்ஸ் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு மக்களை திசை திருப்புவதாகவும் பலர் விமர்சனம்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த சாக்காங்குடி கிராம வெள்ளாற்றில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து அமைத்த தற்காலிக தடுப்பணை 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஏற்பட்ட கடுமையான தண்ணீர் பாதிப்பை தொடர்ந்து செயலற்ற திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கிராம மக்களே களத்தில் இறங்கினர். காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை களைய வலியுறுத்தி போராட்டங்களை தீவிரப்படுத்த டாஸ்மாக் கடை பணியாளர்கள் முடிவு. அனைத்து மாவட்டங்களில் தொடர் போராட்டம் தொடங்கிய நிலையில் நீதிமன்ற உத்தரவை கூட நிறைவேற்ற முடியாத திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை அம்பலம். தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு பிறந்த சுமார் 9 லட்சம் குழந்தைகளில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 1 லட்சம் மட்டுமே விண்ணப்பித்திருப்பது மூலம் திராவிட மாடல் அரசின் கல்வி லட்சணம் அம்பலம். 8 லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிக்கு சென்ற நிலையில் ஸ்டாலின் அரசின் கல்விக் கொள்கை கேள்விக்குறியாகியுள்ளது. சென்னை ராயபுரம் அருகே அரசு பள்ளியில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் 5 பேருக்கு 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் சமவேலைக்கு சம ஊதியம் கோரி திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய நிலையில் மாதாந்திர ஊதியமும் வழங்கப்படாதது இடைநிலை ஆசிரியர்களை அதிருப்தியடைய செய்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட 8 அரசு கல்லூரிகளில் 50 லட்சம் ரூபாய் சொந்த பணத்தில் தேர்வுகளை நடத்திய பேராசிரியர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பதற்காக பேராசிரியர்கள் சொந்த பணத்தை செலவழித்துள்ள நிலையில் கல்வித்துறையை சீரழித்த திமுக அரசின் அலட்சியத்தால் படுபாதாளத்தில் தள்ளப்பட்ட சென்னை பல்கலைக்கழகம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை கரிக்கல் சுடுகாட்டில் குப்பை கிடங்கில் பற்றி எரிந்த தீயால் ஏற்பட்ட புகைமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மூச்சு திணறலால் அவதி. குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் பற்றி எரியும் தீயை அணைக்க நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்வதில் காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றச்சாட்டு. சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் கொடுத்தும் காலாவதியான வாகனம் திருடு போனால் வழக்கு பதிய முடியாது என காவல்துறையினர் தெரிவித்ததால் செய்வது அறியாது திகைத்து நிற்கும் வாகன உரிமையாளர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கோடை வெயிலால் பயிரிடப்பட்ட முலாம்பழம் நிலத்திலேயே கருகிப்போனதால் விவசாயிகள் கவலை. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்த விவசாயிகள் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முறையாக செயல்படவில்லை என கூறி ஆட்சியரிடம் புகார் அளித்த விவசாயியின் மண்டை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. கொள்முதல் நிலையம் நடத்தி வருபவரின் சகோதரர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் விவசாயிகள் தங்கள் வேதனையை கூட வெளியில் சொல்ல முடியாத அவலநிலை நிலவுவதாக குற்றச்சாட்டு. விவசாயத்தில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி உயிர் பல்வகைமையை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பாரம்பரிய பயிரினங்களை பாதுகாக்கும் விவசாயிகள் தாவர வகைகள் மற்றும் விவசாயிகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது அவசியமாகியுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் 10 லட்சம் ரூபாய் வரை விருது மற்றும் 15 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை விவசாயிகள் பெற முடியும். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 8ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே மாதம் 20ஆம் தேதியும் வெளியிடும் பணிகளில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தீவிரம். +1 அரியர் தேர்வு எழுதியவர்களுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி தேர்வு முடிவு வெளியிடவும் ஏற்பாடு. கோடைக்கால நோய்களுக்கு பாராசிட்டமால் பயன்படுத்த வேண்டாம் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை. காய்ச்சல், ஜலதோஷம் உள்ளிட்ட பொது நோய்களுக்கு மருத்துவர் ஆலோசனையின்றி சுய மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சியத்தால் சாலை விதிகள் காற்றில் பறக்க விடப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் அவலம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பல ஆண்டுகள் பழமையான ராட்சத புளிய மரம் அரசு பேருந்து மீது வேரோடு சாய்ந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சாய்ந்து விழும் நிலையில் உள்ள மரங்களை வெட்டக்கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. கோவில்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சட்டங்கள் குறித்து ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எந்தவித தெளிவும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டம்.
திண்டுக்கல் மாவட்டம் கோணப்பட்டி மலை ஜோதி முருகன் கோவிலில் இருந்து அரசால் அகற்றப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் நிறுவ உத்தரவிட்ட நீதிபதி அரசு அதிகாரிகளுக்கு கண்டனம். 15 வருடங்கள் பரஸ்பர சம்மதத்துடன் இணைந்து வாழ்ந்து திருமண உறவு முறிந்த பின் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு எழுப்புவது ஏன் என வழக்கு தொடர்ந்த பெண்ணிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி. சம்மதத்துடன் உறவில் இருந்தால் அதில் குற்றம் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது எனவும் நீதிபதி கருத்து. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை உயர்ந்து கிலோ 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை. பீட்ரூட், அவரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் கோடைக்காலம் முடியும் வரை இந்த விலை உயர்வு தொடரும் என வியாபாரிகள் தகவல். விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் சிறந்த அழகியாக கோயம்புத்தூரை சேர்ந்த சூர்யா தேர்வு. 2ஆம் இடத்திற்கு மலேசியாவை சேர்ந்த நிஷா என்பவரும் 3வது இடத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த அனன்யா என்பவரும் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம் சூட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்திய வங்கிகளை உலகத்தரத்திற்கேற்ப மாற்றும் வகையில் கடன் மேலாண்மையில் ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வரும் 2027 ஏப்ரல் முதல் புதிய கடன் விதிகளை அமல்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டம். பல கடன்களை கொண்ட ஒரு கடனாளியின் ஒரு கடன் வாராக்கடனாக கருதப்பட்டால் அனைத்து கடன்களும் வாராக்கடனாக கருதப்படும் என்றும் அவர் அதை மாற்ற அனைத்து கடன்களையும் வட்டியும் சேர்த்து அசலையும் செலுத்த வேண்டும் என்றும் விதியை மாற்ற திட்டம். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் வெப்ப பக்கவாத மேலாண்மை பிரிவுகளை அமைக்க மத்திய அரசு உத்தரவு. தமிழ்நாடு உட்பட கடலோர மாநிலங்களில் இயல்பை விட அதிக வெப்பநிலை இருக்கும் எனவும் மத்திய அரசு எச்சரிக்கை. இந்தியா நியூசிலாந்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் ஆண்டு இறுதிக்குள் அமலாகும் என எதிர்பார்ப்பு. ஏற்றுமதிகளுக்கு 100% வரி விலக்கு அறிவிப்பு. உள்நாட்டில் அரசியல் எதிர்ப்பு எழுந்தும் தொடர்ந்து மத்திய அரசின் வளர்ச்சி வாய்ப்புகள் பெருகும் என நம்பிக்கை. பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் $20 பில்லியன் முதலீடு இந்தியாவிற்கு வரவுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் விவசாயம், உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகள் வலுப்பெறுவதுடன் இளைஞர்கள் மற்றும் புது தொழில் நிறுவனங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்ப்பு. காரிஃப் பருவத்துக்கான உரத்தேவை 49 விழுக்காடு கையிருப்பு இருப்பதாக கூறியுள்ள மத்திய அரசு, யூரியா உள்ளிட்ட அனைத்து உரங்களும் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அறிவிப்பு. உரத்தின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்படும் எனவும் விளக்கம். சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணும் பணியில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை ஈடுபடுத்தக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. தேர்தல் அறிவிப்பிற்கு பின் துவங்கப்பட்ட அடிப்படை வசதி மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்வது போன்ற பணிகளை கருத்தில் கொண்டு இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருப்பதால் வரும் மே 1ஆம் தேதி நடைபெற இருந்த கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அறிவிப்பு. வழக்கமாக தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் நிலையில் ரத்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள 142 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. முதல் கட்டமாக 152 சட்டமன்ற தொகுதிகளில் நடந்த தேர்தலில் 93.2% வாக்குகள் பதிவான நிலையில் வரும் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. சென்னை புளியந்தோப்பில் உடல்நலக்குறைவால் படுத்த படுக்கையாக இருந்த 76 வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. வீட்டின் அருகே வசித்து வரும் நபர் சிக்கிய நிலையில் தமிழகத்தில் யாருக்குதான் பாதுகாப்பு உள்ளது என பெண்கள் கேள்வி. திருத்துறைப்பூண்டியில் வேலைக்கு செல்லாமல் மதுபோதைக்கு அடிமையான மகனை தட்டி கேட்ட தந்தையை மகன் பாட்டிலால் தாக்கியதில் தந்தை உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் தலை தூக்கிய மது கலாச்சாரத்தால் பல குடும்பங்கள் சிதைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 17 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இஸ்லாமிய இளைஞரை போலீசார் கைது செய்யாமல் மெத்தனம் காட்டுவதாக சிறுமியின் பெற்றோர் புகார். லவ் ஜஹாத் நடக்கும் முன்பு மகளை மீட்டு தரக்கோரி சிறுமியின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளை முயற்சி. காவல்துறையினர் ரோந்து செல்லாமல் மெத்தனமாக இருப்பதாலேயே அடிக்கடி திருட்டுச் சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பட்ட பகலில் சாயந்தரம் 4 மணிக்கு என்னுடைய அண்ணன் வீட்டில் ஒரு எத்தனை பேர் வந்தாங்களே, ஒரு கும்பல் கதவு எல்லாமே உடைச்சி எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது எங்கள் ஊர் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க. இதை வந்து உடனடியாக வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும், அந்த யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அனுமதியின்றி மீன்பிடித்த நபரை பிடித்துக் கொடுத்த குழுவினரை அரிவாளால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நபர் சிக்கினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் சட்டவிரோத சம்பவங்கள் செய்வதற்கும் தட்டி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதற்கும் காவல்துறை மீது பயம் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 9 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருட்டு. குடும்பத்தில் உள்ள அனைவரும் கோவிலுக்கு சென்றிருந்த போது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ள நிலையில் பாதுகாப்பில்லாத தமிழ்நாட்டில் வசித்து வருவதாக மக்கள் அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் நண்பனை கல்லால் தாக்கி கொலை செய்த இருவர் தலைமறைவு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் டாஸ்மாகிலும் கள்ளச்சந்தையிலும் கட்டுக்கடங்காமல் நடைபெற்ற மது விற்பனையால் குற்றங்கள் அதிகரித்து மக்கள் அச்சத்தில் வாழும் நிலை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள அனல் மின் நிலைய கட்டுமான பணிகளை ஒப்பந்தம் எடுத்துள்ள கேரள மாநில ஒப்பந்ததாரரை மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட 4 பேர் கொண்ட ரவுடி கும்பல் சிக்கியது. மிரட்டலில் ஈடுபட்ட 2 பேரை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வரும் நிலையில் ரவுடிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளிநாட்டில் வேலை என கூறி தமிழக இளைஞர்கள் கடத்தப்பட்டு இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தப்படுவது அதிகரிப்பு. இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தப்பட்டு நாடு திரும்பும் இளைஞர்கள் உள்நாட்டிலும் மோசடிகளில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் அவர்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி ஸ்பின்டெக் நிறுவனம் 11.97 கோடி ரூபாய் கடன் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள முன்னாள் வங்கி நிர்வாகிகளின் பெயர்கள். கூட்டு சதி, நிதி மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலையான பேரறிவாளன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். மனித உரிமைகள் மற்றும் மரண தண்டனை எதிர்ப்பு வழக்குகளில் கவனம் செலுத்த உள்ளதாக பேரறிவாளன் அறிவிப்பு. தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். நிலுவையில் உள்ள 50 கோடி ரூபாய் லாரி வாடகை பாக்கியை உடனடியாக வழங்க கோரிய நிலையில் வரவு வைக்கப்படும் என இந்தியன் ஆயில் நிறுவனம் உறுதியளித்ததை அடுத்த போராட்டம் வாபஸ். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே லட்சுமாபுரம் கிராமத்தில் வீட்டில் இருந்த இளைஞரை தாக்கி கைது செய்ய முயன்ற ஆந்திர மாநில போலீசாரை கிராம மக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு. உள்ளூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் வெளிமாநில காவல்துறையினர் வந்து இளைஞர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு தமிழக காவல்துறை மீது மதிப்பு குறைந்திருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் கருணை அடிப்படையில் பணியின் போது உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் 1156 பேருக்கு மட்டுமே பணி வழங்கப்பட்ட அவலம். ஆண்டுக்கு சராசரியாக 230 என்ற குறைவான எண்ணிக்கையில் கருணை அடிப்படையிலான பணிகள் வழங்கப்பட்டது மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தனத்தையே காட்டுவதாக பாதிக்கப்பட்டோர் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணிமுத்தாற்றின் குறுக்கே உள்ள உயர்மட்ட மேம்பாலத்தில் ஆபத்தான முறையில் உள்ள மின்கம்பத்தால் மக்கள் அச்சத்துடன் கடந்து செல்லும் அவல நிலை. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் ஆபத்தான மின்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே இருந்தும் அதனை இயக்க டெக்னீஷியன் இல்லாததால் எக்ஸ்ரே எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதி. கடந்த 5 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனைகளில் உபகரணங்கள் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே இருப்பதாக மக்கள் வேதனை. 2026-2027 கல்வி ஆண்டிற்கான இலவச கல்வி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாணவர்களிடமிருந்து சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் விண்ணப்பங்கள் வரவேற்பு. அரசு உதவி மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் இளங்கலை படிப்புகளுக்கு தலா 3 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மே 23க்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் சென்னை பல்கலைக்கழகம் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் இளநீர் தட்டுப்பாட்டால் ஒரு இளநீர் 100 முதல் 120 ரூபாய் வரை விற்பனை.
உயர் வெப்பநிலை காரணமாக தேங்காய்கள் உதிர்வு, தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் இளநீர் தேவை அதிகரிப்பு காரணமாக விலை உயர்வு. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் திமுக நிர்வாகி பொது வழிப்பாதையை ஆக்கிரமித்து வீடு கட்டியதை கண்டித்து கிராம மக்கள் தர்ணா போராட்டம். கிராம ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் செயல்படும் திமுக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விஷவாயு தாக்கி தொழிலாளிகள் உயிரிழப்பதை தடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அம்பலம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே ரயில் நிலையத்தில் மும்பை சோலாப்பூர் இடையே செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலின் சக்கரம் தண்டவாளத்திலிருந்து இறங்கியதால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத நிலையில் முதல் முறையாக விபத்தில் சிக்கிய வந்தே பாரத் ரயிலை ரயில்வே பணியாளர்கள் விரைந்து சீரமைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மின் மயானம் அமைக்கப்பட்டதில் விதிகளை மீறி டெண்டர் விடுத்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய தணிக்கைத்துறையும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தல். கூடுதல் சிலிண்டர் பெறுவதற்காக ஏற்கனவே இணைப்பு பெற்றவர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக எழுந்த புகாரை அடுத்து வீடுகளுக்கு புதிய இணைப்புகள் நிறுத்தம். மத்திய அரசின் உத்தரவை அடுத்து வீடுகளுக்கு புதிய சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்குவதை நிறுத்திய எண்ணெய் நிறுவனங்கள். மாம்பழ சீசன் ஆரம்பித்துள்ளதால் சேலத்தில் பழக்கடைகளில் பல்வேறு வகையான மாம்பழங்கள் வரத்து அதிகரித்து செந்தூரா கிலோ 140 ரூபாய்க்கும், குதாதாத் 160 ரூபாய்க்கும், நடுசாலை 140 ரூபாய்க்கும், பெங்களூரா 80 ரூபாய்க்கும், குண்டு மாம்பழம் 120 ரூபாய்க்கும் விற்பனை. வகை வகையான மாம்பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக வணிகர்கள் மகிழ்ச்சி. வெயிலின் தாக்கத்தால் திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்து விலையும் வீழ்ச்சியடைந்ததால் பூ வியாபாரிகள் கவலை. செந்துப்பூ மற்றும் சம்பங்கி பூ 30 ரூபாய்க்கும், 2000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை பூ 300 ரூபாய்க்கும் விற்பனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு கடந்த 3 நாட்களாக குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். பொதுமக்களின் வருகை அதிகரித்ததால் சுற்றுலாவை நம்பி தொழில் செய்வோர் பெரும் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் முதல் நாள் உண்டியல் எண்ணிக்கையில் 4,62 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. உண்டியல்கள் இன்னும் அதிகம் உள்ளதால் உண்டியல் எண்ணும் பணி தொடரும் என தெரிவிப்பு. விடுமுறை தினங்களை முன்னிட்டு சென்னை எழும்பூர் நெல்லை இடையே மே மாதம் 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரம் நெல்லை இடையே மே 3ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாளில் மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராக இந்திர விமான வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா. சுவாமியின் முன்பாக ஏராளமான சிறுமிகள் பல்வேறு வேடங்களை அணிந்தும் பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றபோது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமலையின் சுவாமி கோவிலின் சித்திரை திருவிழாவையொட்டி வெகு விமரிசையாக நடைபெற்ற தெப்பத் தேரோட்டம். மலர்களால் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து திருமணமான பெண்கள் புதிய தாலிக்கயிறு அணிந்து தரிசனம் செய்தனர். பருவமழை இடைவேளை காலங்களில் வெப்பம் ஈரப்பதம் சேர்ந்து அபாயகர நிலை உருவாகியுள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. வடகோள கோடைக்கால பருவ இடையலைவின் முன்னறிவிப்பு மூலம் தமிழ்நாடு நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் அடுத்த 2 முதல் 4 வாரங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்க விஞ்ஞானிகள் அறிவுரை. பருவமழை காலத்தில் ஈர வெப்ப அலைகள் தமிழ்நாட்டில் வறண்ட வெப்பத்தை விட அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயம். கடலோர ஈரப்பதம் மற்றும் மழைக்கான இடைவெளிகளால் தீவிரமடையும் ஆபத்து.
தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரனீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக வேலூரில் 106.7 டிகிரி ஃபாரனீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்ப அலை அதிகரிப்பதால் அரசு மருத்துவமனைகளில் ORS கரைசல் வழங்க உத்தரவு. மக்களுக்கு ஏற்படும் நீர்சத்து இழப்பை தடுக்க பொது சுகாதாரத்துறை நடவடிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் சித்திரை திருவிழா உற்சவத்தில் உண்ணாமலை அம்மனுக்கு பொம்மை பூ கொட்டும் நிகழ்ச்சி கோலாகலம். சுவாமிகளை மனமுருக வழிபட்ட பக்தர்கள் பொம்மை பூ கொட்டும் நிகழ்வை பக்தி பரவசத்துடன் கண்டு களித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற திருத்தேரோட்டம். சிறப்பு மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மதுரையில் சித்திரை திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் அழகர் கோயிலில் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த கள்ளழகர். பச்சை உடையில் திருபவனி வந்த கள்ளழகரை மனமுருக தரிசித்து வழிபட்ட பக்தர்கள். கடலூர் மாவட்டம் ஆலாம்பாடியை சுற்றிய கிராம பகுதிகளில் வெள்ளரிக்காய் சாகுபடி செய்த விவசாயிகள் பாசனத்துக்கு தண்ணீரின்றி வேதனை. கால்வாய் குட்டையில் தேங்கியுள்ள தண்ணீரை குடத்தில் எடுத்து வந்து தண்ணீர் பாய்ச்சி வெள்ளரி பயிர்களை காப்பாற்றும் நிலை உள்ளதாக விவசாயிகள் விரக்தி. சென்னை கலைவாணர் அரங்கில் தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு நாளை சிறப்பு வகுப்பு. நாளை மறுதினம் ரிப்பன் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் பயிற்சியும், தபால் வாக்குகள் மற்றும் படிவங்களை பராமரிப்பது குறித்து அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தர்மபுரி அருகே திமுக ஆட்சியில் சட்டவிரோத மது விற்பனையை கண்டித்து சந்து கடைகளை ஒன்று சேர்ந்து சூறையாடிய பெண்கள் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டவிரோத மது வணிகம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று எனவும் சாடல். கரூர் அருகே நகைக்காக மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுக ஆட்சியின் எஞ்சியிருக்கும் ஒரு வாரத்திலாவது கொலை கொள்ளைகள் நடக்காமல் மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதை அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். கொலை கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். 19 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ள இளவரசர் சார்லஸ் அரசியல் வர்த்தக உச்சி மாநாடுகளில் பங்கேற்கிறார். பிரிட்டன் அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இளவரசர் சார்லஸ் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 46.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவான நிலையில் டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் வெயில். இந்த உயர் வெப்பநிலைக்கு எதிர் சூறாவளி சுழற்சியே காரணம் என கூறப்படும் நிலையில் மக்கள் கவனமாக இருக்க மருத்துவர்கள் எச்சரிக்கை.